வணக்கம், இது உங்கள் கற்றல் எழுது. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பேரண்டிங் புக் ஒன்று நான் படித்தேன். அதிலேருந்து அந்த விஷயத்தை எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்ன புக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு டாக் ஸோ கிட்ஸ் வில் லிசன் அண்ட் லிசன் ஸோ கிட்ஸ் வில் டாக். இந்த புக்கோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஆடல் ஃபேபர் அண்ட் எலைன் மாஸ்லிஷ். பேரண்டிங் அப்படின்றது ஒரு கலை. இது பேரண்டிங் பற்றி நம்ம நிறைய நெட்லலாம் நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், நிறைய நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் எல்லா விஷயமுமே எல்லா குழந்தைங்களுக்குமே நம்ம அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா பேரண்டிங் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கரெக்டாக இருக்கும், இல்லை சில விஷயங்கள் தப்பாக இருக்கும். நம்ம யாரையுமே இவங்க பண்ணுறது கரெக்ட், இவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குது. அந்த குழந்தைங்க எந்த சுச்சுவேஷனில் வளர்கிறாங்க, நம்ம எப்படி அவங்கள கொண்டு வரோம் அப்படின்றதும் முக்கியமாக பார்க்கணும். ஸோ அதனால் பட் அதெல்லாம் போக இப்போ குழந்தைங்கள எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில சின்ன டிப்ஸ், அதாவது குழந்தைங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது நம்ம மைண்ட் செட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு மெயினான ஒரு காமனான விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நம்ம சொல்கிற பேச்சு கேட்குறதே கிடையாது அப்படின்றது. இது சின்ன குழந்தைங்க மட்டும் கிடையாது, 2 இயர்ஸ் ஒரு 1.5 இயர்ஸில் ஆரம்பித்து டீனேஜ் இருக்கிற பசங்க வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அவங்க நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது சொன்னோன்னா அடம் பிடிக்கிறது, அழுகிறது. அதே ஒரு டீனேஜ் வயசில் இருக்கிற பசங்க அப்படின்னா நம்ம சொல்கிறதுக்கு எதிர்த்து பேசி அது ஆர்கியூமெண்ட்டில் போய் முடியாது. இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த புக்கில் அதை எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது தான் ரொம்ப அழகாக சின்ன டிப்ஸ் நம்ம எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த புக்கில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் சாப்டர், ஹெல்பிங் த சைல்ட் டீல் வித் தேர் ஃபீலிங்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஜென்ரலாக எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ரைட்டாக பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காகவே பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, சொல்கிற பேச்சை கேட்குறது இல்லை அப்படின்றது தான் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஏன் ரைட்டாக பிஹேவ் பண்ணல அப்படின்றத நம்ம யோசிக்கணும். குழந்தைங்க அவங்க ரைட்டாக பிஹேவ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் அவங்கள அப்செட் பண்ணியிருக்கு, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ரீசன் இல்லாமல் கண்டிப்பாக எந்த குழந்தையுமே அழமாட்டாங்க, அடம் பிடிக்க மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா, எப்போது அவங்க ரைட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணால், அவங்க நல்லபடியாக அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுமே ரைட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி கரெக்டாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அதை நம்ம பண்ணுறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாமல் குழந்தைங்களோட ஃபீலிங்ஸை நம்ம டினை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது பர்பஸாக நம்ம அவங்கள டினை பண்ணணும் அப்படின்னு பண்ணுறதில்ல. பட் நேச்சுரலாகவே இப்போ அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு நேச்சுரலாகவே இந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ்லாம் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு குழந்தை தூங்கி ஏஞ்சி வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தூங்கியிருக்காங்க, நல்லா கம்ப்ளீட்டாக தூங்கியிருக்காங்க, நல்லா ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. தூங்கி எழுந்து வந்தோடனே அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளோட ரெஸ்பான்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க. நிறைய டைப் ஆஃப் ரெஸ்பான்சஸ் வரலாம் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தோம். எந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ் நம்ம கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எப்படி உனக்கு டயர்டாக இருக்கும், நீ இவ்வளோ நேரம் தூங்கினல, அதெல்லாம் டயர்டாலாம் இருக்காது அப்படின்னு மேபி நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா உனக்கு எப்போ பாரு டயர்டாக தான் இருக்கும், நீ எப்போ பாரு டயர்டாக தான் ஃபீல் பண்ணுவ, எப்போ பாரு இதை தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்சஸ் கொடுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அது டயர்ட்லாம் இல்லை, நீ ரொம்ப நேரம் தூங்கியிருக்கல, ஸோ அதனால் மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்லீப்பியாக நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்ற மாதிரியான ரெஸ்பான்சஸ். ஸோ இந்த மாதிரி ரெஸ்பான்சஸ் தான் நம்ம கொடுப்போம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நேச்சுரலாகவே இது ஜென்ரலாக நம்மளுக்கு இமீடியட்டாக அந்த ரெஸ்பான்சஸ் வருது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குழந்தையோட ஃபீலிங்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணலை, அந்த இடத்துல நம்ம டினை தான் பண்ணுறோம். குழந்தை டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அப்படியா, ஆமாம், மேபி, எஸ் அப்படின்னு நம்ம அவங்களோட ஃபீலிங்ஸை அக்செப்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேச மாட்டோம். ஸோ டினை பண்ணிகிட்டே இருப்போம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம குழந்தைங்களோட ஃபீலிங்ஸை டினை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே அவங்களோட ஃபீலிங்ஸ் ஓகே நம்ம ஃபீல் பண்ணுறது ரைட் இல்லையோ, நம்ம தப்பாக ஃபீல் பண்ணுறோமோ, நம்ம நினைக்கிறது தப்போ, இப்படி இருக்காதோ, நம்ம தான் இது மாதிரிலாம் திங்க் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி தாட்ஸ் எல்லாமே வரும். அவங்களுக்கு அவங்க மேலேயே இருக்கிற ட்ரஸ்ட் குறைஞ்சிரும். அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா
நம்மக்கிட்ட அடுத்த வாட்டி வந்து எந்த ஒரு விஷயமுமே நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அம்மா வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, இப்படி நம்ம சொன்னால் அப்பா இப்படி தான் சொல்ல போகிறாங்க, ஸோ நம்ம ரைட்டாக ஃபீல் பண்ணலை, அதனால் எதுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றது ஹெசிடேஷன் வரும். இப்போ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ஹெசிடேஷன் வரும். ஸோ அதனால தான் குழந்தைங்க நம்மக்கிட்ட சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறது கிடையாது. இது ஒன் ஆஃப் த ரீசன். ஓகேவா? ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக குழந்தைங்க நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணணும். அதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களோட ஃபீலிங்ஸை அக்செப்ட் பண்ணணும். எதுவாக இருக்கட்டும், அது அவங்களுக்கு அந்த நேரத்தில் டயர்டாக இருக்குது. பட் நம்மளுக்கு நம்ம என்ன நினைப்போம், இவ்வளோ நேரம் தூங்கியிருக்க, நீ எப்படி டயர்டாக இருப்ப அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தாட் வரும். இது நம்ம தப்பு கிடையாது. நம்ம வளர்ந்து வந்ததும் அப்படி தான். நம்ம கேட்டு நம்மளை சுற்றி நம்ம எல்லாருமே பேசுகிறதும் இது மாதிரி தான் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நேச்சுரலாகவே அந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ் தான் நம்மளுக்கு வருது. நம்ம குழந்தைங்களோட ஃபீலிங்ஸை ஈஸியாக நம்ம எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்றதுக்கு 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், லிசன் வித் ஃபுல் அட்டென்ஷன். செகண்ட் ஒன், அக்னாலேஜ் வித் த வேர்ட்ஸ் ஐ சி, எஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் தேர் ஃபீலிங்ஸ் அ நேம். லாஸ்ட் ஒன், கிவ் தெம் தேர் விஷ் இன் ஃபேண்டசி. இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். இந்த 4 பாயிண்ட்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும், ஈஸியாக அவங்களோட ஃபீலிங்ஸை நம்ம டீல் பண்ணலாம். இதில் இப்போது ஒன்றுனா எக்ஸாம்பிளோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லிசன் வித் ஃபுல் அட்டென்ஷன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை கிச்சனில், இல்லை வீட்டில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் குழந்தை வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க, அம்மா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக அந்த ஒர்க்கை ஒரு 5 minutes போட்டுட்டு அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நம்ம லிசன் பண்ணணும். ஏன்னா இப்போ ஹாஃப் லிசனிங்னு என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க, நம்ம லிசன் பண்ணிட்டு தான் இருப்போம், நம்ம லிசன் பண்ணாமல் இல்லை. இப்போ குழந்தை வந்து சொல்லும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் ஏதோ கட் பண்ணிகிட்ருக்கோம் கிச்சனில் அப்படின்னும் போது சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை திருப்பி நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நான் சொல்கிறது கேட்குது, எனக்கு காது தானே கேட்குது, நல்லா கேட்குது, நீ சொல்லு, நான் வேலையை பார்த்துட்டே என்னால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அம்மா ஃபுல்லாக லிசன் பண்ணலை அப்படின்ற ஒரு தாட் வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து எதையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ எந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஒர்க்கை ஒரு 5 minutes டைம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து என்ன அப்படின்றத லிசன் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது, அந்த டைமில் லிசன் பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு செகண்ட் அவங்கள பார்த்து ஒரு 5 minutes டைம் அம்மாவுக்கு கொடு, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து ஐ வில் லிசன் அப்படின்ற மாதிரியாவது அவங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? ஸோ அன்லெஸ் நீங்கள் அவாய்டே பண்ண முடியாத வேலை இருந்தால் மட்டும் அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒர்க் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம லிசன் பண்ணணும். செகண்ட் திங், அக்னாலேஜ் தேர் ஃபீலிங்ஸ் வித் த வேர்ட்ஸ் ஐ சி ஓ. அதாவது தமிழில் இப்போ சொல்லணுன்னா ஓ அப்படியா, ஆமாம், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வச்சு நம்ம அவங்க ஃபீலிங்ஸை அக்னாலேஜ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஸ்கூலுக்கு ஒரு நியூ பென்சில் பாக்ஸ் குழந்தைங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பென்சில் பாக்ஸ் அங்கே ஸ்கூலில் தொலைஞ்சிருது. வீட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்ல வராங்க. சொல்லும்போது அம்மா இந்த மாதிரி பென்சில் பாக்ஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ரெஸ்பான்சஸ் 2 விதமாக இருக்கலாம். ஒன்று, ஓ அப்படியா, உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அந்த பென்சில் பாக்ஸ் உன்னோட ஃபேவரெட்டில், உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்ற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம அது மாதிரி சொல்லலாம். இல்லை இன்னொரு டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு இமீடியட்டாக வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி தொலையும், இதுதான் உனக்கு வேலையாக போச்சு, எப்போ பாரு நீ வந்து எதையாவது தொலைச்சிட்டு தான் வருவ, அது மாதிரியான ரெஸ்பான்சஸ் நம்ம கொடுப்போம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க ஃபீலிங்ஸை நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல டினை பண்ணுறோம். அவங்களே ஏதோ சோகத்தில் வந்து சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது நம்ம அக்செப்ட் பண்ணலை, நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுப்போம். நீ ஒழுங்காக வச்சுருந்தா அது ஏன் தொலைய போகுது, நீ தான் ரீசன், இல்லை நீ எப்போ பாரு இதே மாதிரி தான் தொலைச்சிட்டு வருவ, அந்த மாதிரி நம்ம அவங்கள ப்ளேம் பண்ணுவோம், இல்லை அட்வைஸ் கொடுப்போம், இல்லை அடுத்த வாட்டிலேருந்து ஒழுங்காக நீ வச்சுக்கணும், அந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்போம். அந்த இடத்துல அவங்களுக்கு ஃபீலிங்ஸை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அக்னாலேஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு லிசன் பண்ணாலே போதும். அப்படியா, எனக்கு தெரியும் உனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும், இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை நம்ம வந்து திட்டினோம் அப்படின்னா அடுத்த வாட்டி ஏதாவது ஒன்று நடந்தாலும் வந்து நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. தேர்ட் பாயிண்ட், கிவ் தேர் ஃபீலிங்ஸ் அ நேம்.
நம்ம அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்து நம்ம சொல்லணும், நம்ம நேம் கொடுத்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்ம ஏற்கனவே செகண்ட் பாயிண்ட்டில் பார்த்த மாதிரியே தான். இப்போ ஏதோ ஒன்று தொலைஞ்சிடுச்சுன்னு வந்து சொல்கிறாங்க இல்லையா, சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அவங்க சேடாக இருக்காங்க, ஓ எனக்கு தெரியும் நீ ரொம்ப சேடாக இருக்கல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை டீச்சர் ஏதோ திட்டாங்க, அடிச்சிட்டாங்க, திட்டாங்க ஸ்கூலில் அப்படின்னு வந்து சொல்லும்போது, எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ எம்பாரஸ்டாக இருந்திருக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி திட்டும்போது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். எம்பாரஸ்ட், இல்லைனா சேட், இல்லைனா ஷாக்ட், ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து தொலைஞ்சு போச்சு, இல்லை ஏதோ லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது, எவ்வளோ ஷாக்காக இருக்கும் உனக்கு, எனக்கு தெரியும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அடுத்த 4th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவ் தெம் தேர் விஷ் இன் ஃபேண்டசி. இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இந்த விஷயம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு ஸ்நாக்கோ ஏதோ ஒரு ஃபேவரட் ஸ்நாக் வீட்டில் இருக்குது, அது டெய்லி அவங்க சாப்பிடுவாங்க, பட் ஆனால் அன்னைக்கு அது தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதோ ஸ்நாக் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த குழந்தை, இல்லை எனக்கு இது வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஸ்நாக் மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு டாய் தொலைஞ்சு போச்சோ, இல்லை எங்கேயோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க அப்படின்னும் போது, இல்லை எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் உனக்கு கிடையாது, நீ என்ன இதை தான் அட்ஜஸ்ட் பண்ணி நீ சாப்பிட்ணும், இன்றைக்கி ஒரு நாள் நீ இதை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் எனக்கு தெரியும் உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல, என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எனக்கு ஒரு மேஜிக் பண்ணி அது இப்படி வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக குழந்தைங்க அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடம் பிடிக்க மாட்டாங்க. நம்ம இல்லை நீ இதை தான் சாப்பிட்ணும், நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ண மாட்டியா, நீ ஒரு நாள் சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, அந்த இடத்துல அழுக வரும், டேண்ட்ரம் வரும், எல்லாமே வரும், அடம் பிடிக்கிறது, சாப்பிட மாட்டேன், அது மாதிரி ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டில் போய் முடியும். நம்மளும் கற்றுவோம், அவங்களும் கற்றுவாங்க. ஸோ அது பெரிய ஆர்கியூமெண்ட்டில் தான் போய் முடியும். அதை விட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எந்த ஒரு விஷயம் இல்லை, பட் ஆனால் அது அவங்களுக்கு தெரியாமையே அதை வந்து ஓகே இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லணும். அப்படின்னா இது மாதிரி நம்ம ஃபேண்டசி, எனக்கு மட்டும் ஒரு மேஜிக் வேண்ட் இருந்ததுன்னா இப்போ மேஜிக் பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம்ல, இப்போ அந்த ஒரு பேக்கெட் ஆஃப் இது வந்து இப்போ வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அவங்களே அடுத்த ரெஸ்பான்ஸ் என்னென்னா, ஆமாம்மா சூப்பர், நம்ம இன்றைக்கி இது சாப்பிட்லாம், நாளைக்கு வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டே டு டே லைஃப்பில் நம்ம நடக்கிறது தான். குழந்தைங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் போய் அட்வைஸோ இல்லை அந்த இடத்துல நம்ம அவங்களோட ஃபீலிங்ஸோ டினை பண்ணக்கூடாது, அட்வைஸும் கொடுக்கக்கூடாது. ஓகே நீ இதை பண்ணியிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் இல்லை. அவங்க நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஷேர் பண்ணுறாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும், அவ்வளோதான் நம்மளோட வேலை. ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணாலே போதும், பாதி இது பிரச்சனை தீந்துரும். அண்ட் மோரோவர் அடுத்தடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயே அந்த குழந்தைங்களை ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். டே டு டே லைஃப்பில் மோஸ்ட்லி வரது என்ன, இந்த மாதிரியான திங்ஸ் தான். அவங்க பேசும்போது நம்ம ஏதோ ஒரு சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அழுவாங்க, சின்ன பசங்களாக இருக்கும்போது. இல்லை பெரிய பசங்களாக இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு சொல்லும் போது நம்ம அடுத்து நம்ம ஒரு ரிப்ளை கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகும், ஆர்கியூமெண்ட்டாக கொண்டு போய் முடியும். ஸோ ஈஸியாக இந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கள் ஃபீலிங்ஸை, அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். சப்போஸ் இன்கேஸ் இது ஏதோ ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த மாதிரி அவங்களோட விஷயம் வந்து ஃபேண்டசி மூலமாக நம்ம வந்து சொல்லலாம். இது எல்லாமே சொல்கிறது ஈஸி, பட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நம்ம கான்ஷியஸாக நம்ம இந்த பாயிண்ட்ஸை நம்ம மைண்டில் வச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் அவங்க சொல்லும் போது ஓகே நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம இது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா ரைட்டு, பட் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணல, நம்ம டக்குன்னு ஏதோ ஒரு ரிப்ளை நம்ம கொடுத்து பழகிருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஸ்விட்ச் ஓவர் ஆகி இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளாலையும் முடியும், நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அதே மாதிரி நம்ம அந்த மோட்க்கு நம்ம ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அழகாக ரிமைண்டர் மாதிரி போட்டு நீங்கள் எங்கேயா ஒட்டி கூட வச்சுக்கலாம். எப்பயுமே நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான ரெஸ்பான்சஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஏற்கனவே நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இந்த புக்கில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வர வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.